வணக்கம் நண்பர்களே. தமிழ் இலக்கணத்தில் ஒரு குறிப்பிட்ட விதியை நாம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மிகச் சரியாக நாம் அதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தலை அப்படின்னா ஒரு சிக்கலை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த சிக்கல் என்ன அப்படின்றத தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். நம்முடைய தொல்காப்பிய இலக்கணம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வட சொல்லை அல்லது ஒரு பிறமொழி சொல்லை தமிழில் நாம் ஏற்கும்போது அந்த சொல்லை தமிழ் மொழி ஒளிமுறைக்கு ஏற்ப அதை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சொல்லை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுது. ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தா இன்னென்ன எழுத்துக்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு தொல்காப்பியம் தெளிவாக வரையறுக்குது. அதில் குறிப்பாக லகரமும் ரகரமும் அடங்கும். தமிழில் தான் இந்த சொற்கள் இருக்காது, ஆனால் பிற மொழியிலையும் வடமொழியிலையும் இந்த சொற்கள் இருக்கும் இல்லையா. லகரத்திலும் ரகரத்திலும் தொடங்குகின்ற சொற்கள் வடமொழியில் இருக்கும் இல்லையா. அப்படி வடமொழியில் இருக்கிற சொற்களை நாம் ஏற்றுக்கும் போது, பிற மொழியில் இருக்கிற சொற்களை நாம் ஏற்றுக்கும் போது அதற்கு முன்னாடி நாம் ஆ உ இ ஆ உ இ அப்படின்ற உயிரெழுத்துக்களை, இந்த மூன்றில் ஏதோ ஒரு உயிரெழுத்தை அந்த சொற்களுக்கு முன்னாடி சேர்த்து நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லலை, நன்னூல் நூற்பா சொல்லுது. இந்த எழுத்துகள் சொல்லின் முதலில் வராது அப்படின்னும், ஒருவேளை அந்த சொற்கள் பிற மொழியில் இருந்தது அப்படின்னா அதை நாம் ஏற்கும்போது அவற்றை நம்முடைய ஒளிமுறைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு தான் தொல்காப்பியம் சொல்லுதே தவிர, அதற்கு முன்பு உயிரெழுத்துக்களான ஆ இ உ இது மூன்றில் ஏதாவது ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நன்னூல் நூற்பா தான் சொல்லுது. தொல்காப்பியத்தில் நான் எங்கேயும் பார்க்கல. எந்தெந்த எழுத்துக்கள் முன்னாடி ஆ சேர்க்கணும், எந்தெந்த எழுத்துக்கள் முன்னாடி ஈ சேர்க்கணும், ஊ சேர்க்கணும் அப்படின்னு நன்னூலில் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அதுலேயும் குழப்பம் இருக்குது. ஏன்னா ராவில் தொடங்குகின்ற, ரகரத்தில் தொடங்குகின்ற சொற்களுக்கு முன்னாடி ஆ இ உ இது மூன்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம் அப்படின்னு நன்னூலில் கொடுத்துருக்காங்க. லகரத்துக்கு முன்னாடி ஆ அல்லது இ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம் அப்படின்னு நன்னூலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஆ இ உல எதை நாம் குறிப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னு அதில் கொடுக்கல. இப்போது இந்த விதியை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல் அப்படின்னா, உங்களுக்கு ரம்பம் தெரியும் இல்லையா, மரம் அறுக்கின்ற ரம்பம். அந்த ரம்பத்தை அகராதியில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரம்பம், இரம்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலக்கண விதிப்படி அவங்க இரம்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இப்படி இரம்பம் அப்படின்ற எழுதுனதுனால என்ன சிக்கல் அப்படின்னா, அதனுடைய வேர்ச்சொல் காணாமல் போயிடுது. ரம்பத்துக்கு ஏன் ரம்பம் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னா, அது அறுக்கிறதுனால தான் அதுக்கு பேர் அரம்பம். அரம்பம், அந்த அரம்பம் தான் அந்த முதல்ல இருக்கிற அந்த உயிரெழுத்தை நீங்கி ரம்பம் அப்படின்னு மாறுது. இப்போ நாம் சரியான உயிரெழுத்தை அதற்கு முன்னாடி பயன்படுத்தாததுனால அதற்கான வேர்ச்சொல்லே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா. அதனால அதை இரம்பம்னு எழுதாம அரம்பம் அப்படின்னு எழுதினாதான் அது மிகச்சரியா இருக்கும். அரி அப்படின்னா வெட்டுறது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நாம் அதை அரிவாள் மனை அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் அரம்பனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அரம்பனம்னா வெற்றிலையை வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிற கருவி அரம்பனம். அது ரெண்டா பழக்கிறதுனால அதுக்கு அரம்பனம். அதே மாதிரி தான் இந்த அரம்பமும் இரண்டாக பிளப்பதால் அதற்கு அரம்பம், அரம்பம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. இப்போ நாம் அரம்பம் அப்படின்றத இரம்பம் அப்படின்னு எழுதுனதுனால அதற்கான வேர் சொல்லே காணாமல் போயிடுச்சு. அதனால் நாம் இந்த இலக்கண விதிகளை பயன்படுத்துகிறப்போ ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.